சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானிக்கு. ராமானுஜா 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 ராமானுஜாச்சாரிய பகவான் கி. சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். முன்னம் திருவாய் மொழிப்பிள்ளை தாமுபதேசித்த நேர்தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேசரத்தின மாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சுவாமி ராமானுஜன் திருவடிகளே சரணம். சுவாமி மணவாள மாமுனிவன் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. இந்த உபதேசரத்ன மாலையினுடைய 64வது பாட்டு. இந்த பாட்டுக்கு சுவாமி பிள்ளைலோகஞ்சியர் அவதாரிகளை சொல்றார். 64ஆம் பாட்டு. கீழ் ஆச்சாரியன் பண்ணின உபகாரத்தை அனுசந்தித்தால் அவனை பிரிய பிரசங்கம் இல்லை என்றார். இதில் பிராபியமான அவன் விஷயத்தில் கைங்கரியத்தை உணர்ந்தாலும் பிரிய பிரசங்கம் இல்லை என்கிறார் அப்படிங்கிறார். போன பாசுரத்தில் அதுலேயும் ஆச்சாரியனை பிரிஞ்சு யார் இருக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டார். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூதாக நெஞ்சுதனில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது இருத்தல் இனியே தரியோம் யாம் அப்படின்னு போன பாசுரத்திலேயே சொன்னார். ஆச்சாரியன் பண்ண உபகாரத்தை பார்க்கச்சே பரமோபகாரியான அவரை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு தேசத்தில் யாரால் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். அவர் பண்ண உபகாரத்தை ஸ்மரிச்சா அப்படின்னு. நன்றி விசுவாசம் உடையவன் ஒருத்தன் இருந்தானா எப்படிப்பா பிரிஞ்சு இருக்க முடியும்னா, இந்த பாசுரத்தில் என்னடானா அந்த ஆச்சாரியனுடையதான அவனே நமக்கு பிராபியம் அடைய வேண்டிய லட்சியம், அவருடைய கைங்கரியம் தான் நமக்கு சொரூப லாபம் அப்படிங்கிறது சாஸ்திரார்த்தமான விஷயங்கள். அதுதான் வேதத்தினுடைய உட்பொருள் அப்படின்னு. அது முக்கியமான உட்பொருள் மட்டும் இல்லை, நற்பொருள் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட உட்பொருளாக நற்பொருளாக இருக்கக்கூடியது ஆச்சாரியன் விஷயமான கைங்கரியம் தான் பரம பிராபியம் அடைய வேண்டிய லட்சியம் அப்படிங்கிறத நம்ம நன்னா உணர்ந்தாச்சுன்னா, காலக்ஷேபம் கேட்டு அதை நன்னா உணர்ந்தாச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த ஆச்சாரியனை எப்படி பிரிய முடியும் அப்படின்னு இதில் கேட்குறார். போன பாசுரத்தில் அவர் பண்ண உபகாரத்தை நினைச்சாலும் பிரிய முடியாது. இந்த பாசுரத்தில் சொல்கிறார் ஆச்சாரியனுடையதான திருவடி கைங்கரியம் தான் பரம பிராபியம் அடைய வேண்டிய லட்சியம்னு சாஸ்திர முகேன காலக்ஷேபம் கேட்டு தெரிஞ்சுட்டாவிட்டு அப்புறமா அந்த ஆச்சாரியனை எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? அதில் ஆசை இல்லாத ஒருத்தன் பிரிஞ்சு போயிட முடியுமா அப்படின்னு கேட்குறார். ஆக காலக்ஷேபத்தில் ரகசியார்த்த காலக்ஷேபங்கள் எதை கேட்டாலும் அதில் கடைசியில் போய் முடிய போகிறது. ஸ்ரீவச்சன பூஷணத்தில் கடைசி பிரகரணத்தில் சொல்லக்கூடிய அந்த சரமோபாய நிஷ்டை, ஆச்சாரிய அபிமான நிஷ்டை, ஆச்சாரிய கைங்கரியமே லட்சியம் அப்படிங்கிறது தான் ஜீவாத்மாவுடைய சொரூப லட்சணமாக இருக்கிறதுனால அதை காண்பிச்சு கொடுத்தார் இல்லையா. ஸ்ரீவச்சன பூஷணம் போன்ற எந்த ரகசிய கிரந்தத்திலையும் கடைசியில் முடிக்கிற இடம் ஆச்சாரிய கைங்கரியம், அதுதான் கடைசி லட்சியம் அப்படின்னு முடியச்சு. அதை கேட்டுட்டு அப்புறமா அந்த ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறார் இந்த பாசுரத்தில். ஆனால் இதில் பிராபியமான அவன் விஷயத்தில் கைங்கரியத்தை உணர்ந்தாலும் பிரிய பிரசங்கம் இல்லை என்கிறார். இந்த பாசுரம் தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்து அவன் இந்நாடு செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள்
அந்நேரறிந்து மதில் ஆசையின்றி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு. தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அப்படின்னுட்டார். ஆச்சாரியன் இந்த பூமியில இருக்கச்சே கைங்கரியம் பண்ணலாமே தவிர ஆச்சாரியன் திருநாட்டுக்கு எழுந்துள்ளதுக்கு அப்புறமா அவருக்கு என்னதான் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அது லபிக்காதுப்பா. அதனால யார் அது ஆச்சாரியனை பிரிஞ்சிருக்க முடியும்ன்றார். இங்க வியாக்கியானத்தை தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது, அதாவது தாய்க்கு சோறு இடுமா போலே தனக்கு அசாதாரண சேஷியான ஆச்சாரியனுக்கு ததேக சேஷபூதனாய் தத் கைங்கரியாதிகளே தனக்கு தாரகாதிகளாயிருக்கிற தன்னுடைய சொரூபானுரூபமான கைங்கரியங்களை செய்து உஜ்ஜீவிப்பது அப்படிங்கிறார். தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது. பெத்த அம்மா அவதான் கஷ்டப்பட்டு மெய் நொந்து பெற்றார்களோன்னு தன்னுடைய உடம்பை வருத்திட்டு பெத்தா. அதுக்கு முன்னாடி 10 மாதம் சுமந்தா. எத்தனையோ சிரமங்கள், அது சொல்லப்போனால் சிலதெல்லாம் சித்திரவதையாக கூட இருக்கும். அத்தனை சிரமங்களையும் அனுபவித்து பிறகு உன்னை கஷ்டப்பட்டு பெற்று பிரசவ வேதனையெல்லாம் பொறுத்துண்டு அப்புறமா உனக்கு பால் ஊட்டி அப்புறம் சோறு ஊட்டி உன்னை வேலைக்கு கவனித்து வளர்த்தாலே அந்த அம்மாவுக்கு தாய்க்கு சோறிடுமா போலே கடைசி காலத்தையாவது நீ அந்த அம்மாவுக்கு சோறு போட வேண்டாமா? நன்றின்னு ஒன்று இருந்தா அது மாதிரி தனக்கு அசாதாரண சேஷி, சாதாரணமான சேஷி அசாதாரண சேஷின்னு 2 வியாக்கியானங்கள் இங்கே அழகாக சொல்லிட்டு போகிறது. சாதாரணமான சேஷின்னா முதல்ல என்னடானா இந்த ஜீவாத்மாவுக்கு எஜமானன், நம்ம பண்ணுற கைங்கரியங்களெல்லாம் ஏற்றுக்கக்கூடியவர், நம்மளெல்லாம் நியமித்து வழிநடத்தி எடுத்துன்னு போகக்கூடியவர். அப்பேற்பட்டவனை சேஷின்னு சொல்கிறோம், எஜமானன்னு சொல்லலாம். அந்த எம்பெரும் அல்லது நம்மளை உடையவன் அப்படின்னு சொல்லலாம். சேஷின்னு சொன்னால் பகவானை குறிக்கும். அசாதாரண சேஷின்னா ஆச்சாரியனை குறிக்கும். ஆச்சாரியன்றவன் பெருமாளை காட்டிலும் உயர்ந்தவன், விலட்சணமானவனாக இருக்கத்தால அசாதாரணமான சேஷி அப்படிங்கிறாங்க. அப்போ தனக்கு அசாதாரண சேஷியான ஆச்சாரியனுக்கு, அப்போ சாதாரண சேஷியான பகவத் கைங்கரிய பரனே அப்படின்னா அவனை காட்டிலும் உயர்ந்தவன் ஆச்சாரியனே. அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதே அவர் தான் எனக்கு உடையவர் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ததேக சேஷபூதனாய் அவன் ஒருவனுக்கே அடியவனாக இருந்துட்டு தத் கைங்கரியாதிகளே தனக்கு தாரகாதிகளாக இருக்கிற அந்த ஆச்சாரியருக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான் நமக்கு தாரகம், போஷகம், போக்கியம் எல்லாமே நமக்கு அவருடைய கைங்கரியம் தான் அப்படின்னு தன்னுடைய சொரூபானுரூபமான, இந்த சொரூபம்னா ஜீவாத்மாவுடைய சொரூப லட்சணத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த கைங்கரியங்கள் இருக்கோ அதுக்கு தான் உஜ்ஜீவிப்பது அப்படின்னு விட்டார். தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது, அதுதான் உஜ்ஜீவனம். அப்போ முதல்ல நீ தெரிஞ்சின்றதெல்லாம் பகவானுக்கு அடிமையா இருக்கிறது. பகவான் எனக்கு உடையவன், நான் சுவாமி, நான் அவனுடையதான சேஷபூதன், அடியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஆரம்பப்படி. பிராரம்பத்தில் அதை தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். இந்த விஷயமான ஞானம் நமக்கு கிடைக்கிறதுக்கே பெரும் பாக்கியம் வேணும். இதுக்கு மேலே சரமமான நிலை, சரம பர்வான்னு பேர். இப்போ ஆரம்பத்தில் பிராரம்பத்தில் இருக்கக்கூடியதான விஷயம் வேற, முடிவில் கடைசியில் எல்லை நிலமாக இருக்கிறது ஆச்சாரியனுக்கு அடிமை செய்கிறது தான். அதுவும் என்னடா முயல்கின்றேன் உந்தன் நோய்களுக்கு அன்பையே அப்படிங்கிறதுனால பிரேம ரூபமான கைங்கரியம், பிரீத்திகாரிதா அப்படிங்கிறார். அந்த பிரேமையினால் ஏற்படக்கூடிய கைங்கரியம் அனுபவ ஜனித பிரீத்திகாரிதா அப்படின்றதுனால அனுபவத்தினால. அப்போ ஆச்சாரியனோட இருந்து இருந்து பழகி அந்த அனுபவத்தை பெற்று அந்த ஆனந்தத்தை பெற்று அதுக்கப்புறமா அதனால பிரீத்தி உண்டாகி அதனால இவருக்கு நாம் என்ன செய்வோம் பதிலுக்கு அப்படின்னு கைக்கரியம் செய்வோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இதுதான் உஜ்ஜீவிக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு கைக்கரியம் பண்ணுறதுக்கே அதுதான் தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது. அப்படி கைங்கரியம் பண்ணுறது எப்படானா அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அப்படிங்கிறார். அவன் இந்த விபூதியிலே எடுத்த திருமேனியோடே ஈஸ்வரேச்சையாலே எழுந்தருள் இருக்கும் நாளாய்த்து இவன் அடிமை செய்யலாவது அப்படிங்கிறார். இந்த விபூதினா இந்த லீலா விபூதியில பூமியில பகவானுடைய இச்சையினால பகவானுடைய சங்கல்பப்படி அந்த ஆச்சாரியன் எத்தனை நாள் இங்கே எழுந்தருள் இருப்பாரோ, ஆயுசு அவருக்கு என்னைக்கு பூர்த்தி ஆகுதோ அது பர்யந்தம் அவர் இங்கே இருக்கிறதுனால அந்த நாட்களில் அவருக்கு ஆன அடிமை செய்யலாம். அவர் கிளம்பிட்டார் பரமபதம்னா அப்புறமா நீ எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் அது நடக்காதே. அந்நாட்டிலே போனால் எல்லாரும் அயர்வரும் அமர்கள் அதிபதியானவனுடைய அனுபவ கைங்கரியங்களிலே ஆழங்கால் பட்டு குமிழ் நீருண்டு போமத்தனை இரே. நீ வைகுந்தம் போயிட்டியானா அங்கே ஆச்சாரியனுக்கு நீ என்ன பண்ண போறேன்னா ஒரு கைங்கரியமும் அங்கே பண்ண முடியாது.
அப்படி ஏதாவது பண்ணணுமானா ஆச்சாரியன் உகப்புக்காக ஆச்சாரியன் சொல்றதான பகவத் கைங்கரியத்தை தான் பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்கிறவா எல்லாருமே அயர்வரும் அமரர்கள் அதிபதியா இருக்கிறவா அத்தனை பேரும் அனுபவ கைங்கரியங்கள்ல ஈடுபட்டவா. யார்கிட்டனா பகவான் கிட்ட அனுபவத்தினால ஏற்பட்டதான கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருப்பாளே தவிர அங்க இருக்கிறவாள்லாம் அது எப்படி இருக்குடானா குமிழ் நீர் உண்றது போல அப்படிங்கிறார். இத்தினோண்டு குமிழ்ல தீர்த்தம் இருக்குன்னா அதை உண்றது பெருசா, இல்லை ஓடுற பிரவாகமான நதி அள்ளி குடிக்கிறது பெருசா? அது ஸ்வச்சந்தமா நம்ம எவ்வளவு வேணா சாப்பிடலாம். ஆனா இது அப்படி இல்லை, இந்த நீரே இத்தினோண்டு இருக்கு குமிழ் நீர்னா அதை போய் சாப்பிட்றது மாதிரி தான் பகவத் கைங்கரியம். ஆச்சாரிய கைங்கரியம்ன்றது நதி பிரவாகத்தில் போய் அள்ளி குடிக்கிறது மாதிரி. அப்படிங்கச்சே அதை அங்கே போய் நீ என்னத்தை பண்ண போற? குமிழ் நீருண்டு போம் இத்தனையிரே ஆகையால் இவன் பதார்த்தங்களை கொண்டு உபஜீவிக்க இருக்கிற இந்நாட்டிலே எழுந்தொழிருக்கும் போதாய்த்து பிராகிருத பதார்த்தங்களில் கிஞ்சித்கார முகத்தாலும் இவன் கரணங்கள் அடியாக உண்டான சிசூஷாதிகளாலும் ஆய்த்து அவன் அடிமை கொண்டழுவது. வைகுண்டம் பேட்டியானா அங்க திரவியத்தினால கைங்கரியம்னோ தன்னுடைய உடம்புனால கைங்கரியமோ ரெண்டுத்துக்குமே அங்க அவசியம் இல்லை. இங்க ஆச்சாரியன் இங்க இருக்கச்சேதான் நீ திரவியத்தினாலேயோ உடம்புனால சிசுரூஷ பண்ற கைங்கரியத்தினாலேயோ லாபங்களை அடைய முடியும். அப்படிங்கிறது எங்கடான்னா இங்க பூமியில இருக்கச்சேதானே. ஆனா நெய்யமரி இன்னடிசில் நிச்சலும் பாலோடு மேவீரோ என்றும் குருக்களுக்கு அனுகூலராய் என்றும் சொல்ல கடவுதிரே. அந்த குருக்களுக்கு அனுகூலராய்னா இங்கேயே ஆச்சாரியன் எழுந்தொழிக்கச்சே அவருக்கு அனுகூலமான விற்த்திகள் கைங்கரியங்கள் உடம்பால பண்ணணும், மனசால பண்ணணும். மனசால அவரை சிந்தனை பண்ணிருக்கிறதா மானசீகமான கைங்கரியம். அவரை பற்றியே ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஆச்சாரியனை பற்றி பேசணும் அப்படிங்கிறது வாச்சிக கைங்கரியம். உடம்பால் ஆச்சாரியனுக்கு உழைச்சி கைங்கரியம் பண்ணுறது. தங்கிட்ட இருக்கக்கூடிய திரவியங்கள் இருந்ததுன்னா அது காசு பணமாக இருக்கட்டும், அல்லது சொத்து சுதந்திரமாக இருக்கட்டும், திண்ணம் நும் உடைமைகள் உண்டேல் அப்படின்னு சொன்னார் நம்மாழ்வார். அது மாதிரி உனக்கு நீ ஏதாவது உடைமைகள்னு இருந்ததுன்னா அதையும் அவனடி சேர்ந்து தூய்மினோம் அந்த ஆச்சாரியன் திருவடியிலே சமர்ப்பித்து இப்படி பொருளாலையும் சரி தன்னுடையதான மனோவாக்காயங்களாலையும் சரி இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது தானே இங்க. அதுதான் அவன் இந்நாடு தன்னில் இருக்கும் நாள் அப்படிங்கிறார். அவன் அந்நாட்டிலே எழுந்தொழினால் இவன் இந்நாட்டிலே யாருக்கு அடிமை செய்ய போகுகிறான்? ஆச்சாரியன் கணக்கா பரமபதம் போயிட்டாருன்னா அப்புறமா இங்க யாருக்கு அவன் கைங்கரியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன்னா இவனுக்கு நேரடியான சேஷி ஆச்சாரியன் தானே உடையவன். அப்போ உடையவனுக்கு தான் உடைமை கைங்கரியம் இங்க பண்ண வேண்டியதா இருக்கிறதுனால இவன் ஆச்சாரியன் போனா விட்டு இவன் இங்க யாருக்கு பண்ண முடியும்னு கேட்கிறார். என்னை போலே வாய்ப்புகும் சோற்றை பறிகொடாதே என்றாரிலே நஞ்சியர் அப்படின்னார். சுவாமி நஞ்சியர் பராசர பட்டர் எழுந்துள்ளிட்டார் திருநாட்டுக்கு அப்படின்னா இனிமேல் திருநாட்டுக்கு எழுந்துள்ளனா விட்டு இப்போ என்னாச்சுன்னா வாய்க்கு எட்டினது வாய்க்கிட்ட போயிடுது, பல்லுல பட்டு கீழே வந்துடுத்து அந்த சோறு அப்படின்னு இருந்தா எப்படியோ அதை மாதிரி ஆயிடுத்து என் கதை. ஆனா இப்ப எனக்கு சிஷ்யாலாம் ஆசையா கைங்கரியம் பண்ணுங்க நம்பிள்ளை போன்றவாள்லாம். ஆனா எனக்கு இப்ப அந்த பாக்கியம் லபிக்கலையே, போயிடுத்தே கை நழுவி போயிடுத்தேங்கச்சே நெய் அமரில் இவ சொல்லச்சே இங்க சொல்றார். என்னை போலே வாய்ப்புகும் சோற்றை பறிகொடாதே. வாய்க்கு போக வேண்டிய சோறு கை நழுவி கீழே விழுந்தா மாதிரி ஆயிடுத்தேன் அப்படின்னார். ஏன்டா நான் ஆச்சாரியன் இப்ப இல்லை கிளம்பிட்டார் பராசர பட்டார் அப்படிங்கச்சே வருத்தப்பட்டு சொல்ற விஷயம் இல்லையா? அந்நேர் அறிந்தும் அதில் ஆசையின்றி அந்த நேர்பாட்டை சாஸ்திர வச்சனங்களாலும் சதாச்சாரிய உபதேசங்களாலும் அறிந்து வைத்து, அந்த நேர்பாட்டைன்னா என்ன அர்த்தம்னா சகல சாஸ்திரங்களும் சொல்றது அப்படின்னு நம்ம ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்றார். அப்ப சாஸ்திரத்திலையும் ஆச்சாரியனுடைய வாக்குலையும் எவனுக்கு திருடமான விசுவாசம் இருக்கோ அவனுக்கு தான் ஸ்ரத்தை இருக்குன்னு சாஸ்திரமே சொல்றது. அப்ப ஸ்ரத்தாளுவா இருக்கிறவன் அந்நேர் அறிந்தும் அதில் ஆசையின்றி, ஸ்ரத்தாளுவா இருக்கிறவனுக்கு சாஸ்திர வச்சனங்கள் சதாச்சாரிய உபதேசங்கள் இதனால தெரிஞ்சு வச்சுட்டான். ஆச்சாரியர் தான் நமக்கு சேஷி, அதாவது உடையவர். அவருக்கு தான் நம்ம ஆன கைங்கரியங்களை பண்ணணும். அதுவும் இந்த நாட்டில் தான், வைகுண்டம் போனா கிடைக்காது, இங்கே தான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு இப்படி அடிமைக்கு பாங்கான தேச காலங்களையும் தேசிகரையும் பெற்றிருக்கிற நேர்பாட்டை அறிந்து வைத்து அதிலே நேர்படலாகி இருக்கை அப்படிங்கிறார். அப்போ இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு தெரிஞ்சு வச்சுட்டு பாங்கான தேசம் இந்த பூமி இருக்கு, காலம் இருக்கு. அவரும் உயிரோடு இருக்கிற காலம், நம்மளும் உயிரோடு இருக்கிற காலம், பூமியில வாசம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறச்சே தேசிகரையும் பெற்று ஆச்சாரியரும் கிடைச்சி காலமும் நேர்பட்டு தேசமும் நேர்பட்டு இத்தனையும் நமக்கு கிடைச்சிருக்குச்சே, இந்த கைங்கரியத்தை யார் விடுவா அப்படிங்கிறார். அதில் ஆசையின்றி
இப்படி வாய்த்திருக்கிற வகுத்த விஷயமான ஆச்சாரிய கைங்கரியத்தில் அபினிவேசமின்றிக்கே அது அடியாக அவனை பிரிந்து பிழைத்திருப்பாரார் அப்படின்னு கேட்கிறார். இப்படி எல்லாம் கிடைச்சிருந்தும் வகுத்த விஷயம்னா இந்த ஜீவாத்மாவுக்கு பிராப்தமான விஷயம் எதிரான ஆச்சாரிய கைங்கரியம் தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சும் கூட ஆனால் ஆசை இல்லாத சில பேர் இருப்பாங்க. தெரியலை, அதனால வாழ்க்கை அதை பற்றி தெரியல, புரியலை, அதனால ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணாத தான் குடும்பம் தன்னுடைய சுகம் போகங்கள் அப்படின்னே குடும்பஸ்தராக இருக்கா, பாகவதால் ஆயிட்டும் கூட அப்படின்னா பரவாயில்ல. ஆச்சாரிய கைங்கரியம் தான் பரம பிராபியமானது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டும் கூட அதில் ஆசையின்றி, அதில் போய் ஆசை இல்லாத இருக்கிறது யார் இருக்க முடியும்? பிராவண்ய காரியமான அனுபவம் இல்லாத போது குலையும்படியான சத்தை உடையராய் இருக்கிற ஆச்சாரிய பரதந்திரரில் அவரை விஸ்லேஷித்து சத்தை பெற்றிருப்பாரார் அப்படிங்கிறார். பிராவண்ய காரணமான அனுபவம் இல்லாத போது, பிராவண்யம்னா பிரேமையினால் ஏற்படுற அனுபவம் அது இல்லாத போது, யாருக்கு பிரேமையும் இல்லையோ, பிரேமையினால் வரக்கூடிய அனுபவம் இல்லையோ, அது குலையும்படியான சத்தை உடையராயிருக்கிற ஆச்சாரிய பரதந்திரரில் குலையும்படியான சத்தையை உடையராயிருக்கிற அப்படின்னா என்னன்னா, பகவத் விஷயமான காதல், பகவத் விஷயமான அனுபவம், அதனால பகவான் கிட்ட கைங்கரியம் அப்படின்றது இல்லாத பரதந்திரரில் அவரை விஸ்லேஷித்து சத்தை பெற்றிருப்பாரார் அப்படிங்கிறார். அதுவும் சத்தையுடையராயிருக்கிற ஆச்சாரியர். ஆச்சாரியர்களானா இங்கே ஜீவிச்சுருக்கிற காலத்தில் அப்பேற்பட்டதான ஆச்சாரியருக்கு பரதந்திரரா, அவருக்கு பரதந்திரா இருக்கணுன்ற விஷயங்களை தெரிஞ்சின்றிருந்தும் ஆனால் விஸ்லேஷித்து சத்தை பெற்றிருப்பார். அவரை பிரிஞ்சு யார் ஜீவிப்பா பரமா? இது தெரியாதவன் ஜீவிச்சுருப்பான், அது வேறு விஷயம். அந்நேர் அறியாமல் பிரிந்திருப்பார் உண்டாகில் அத்தனை போக்கி. இந்த விஷயங்களை தெரியாதவா ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சிருப்பான்னா அது நியாயம், அது அப்படி தான் இருக்கும். அத்தை அறிந்திருப்பாரில் பிரிந்திருப்பார் இல்லையே. இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டவா யாரும் ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாதே. ஈஸ்வரனை பிரிந்திருப்பார் உண்டாகிலும் பகவானை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் இருப்பாளே தவிர ஆச்சாரியனை பிரிந்திருப்பார் அரிதாயிரே இருப்பது. அதனால் பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆச்சாரியன் தான் நமக்கு வகுத்ததான உடையவர், நியாயமான உடையவர் ஆச்சாரியன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு இருக்கிறதுனால பகவானை விட்டு பிரிஞ்சு ஆச்சாரியனுடைய இருந்திருப்பா. ஆனால் ஆச்சாரியனை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு எப்படி முடியும்? அனாதி காலம் ஈஸ்வரனையும் ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்திருந்த இவனை தத் சம்பந்தத்தையும் தத் கைங்கரிய ருச்சியையும் உண்டாக்கி கிட்ட இருந்து எல்லா அடிமையையும் கொண்டருளுமவனாய் இருக்கிற இவனை விட்டு தரித்திருப்பாரார் அப்படின்னார். இத்தனை நாளாமா அனாதி காலமா பலவேறு பிறவிகள் மாறி பல பிறவிகளை எடுத்து ஈஸ்வரனையும் மறந்துவிட்டான், ஈஸ்வர கைங்கரியத்தையும் மறந்துவிட்டான். இழந்தோம் என்ற இழவுமின்றிக்கேனார் முமுட்சுப்படியில் பிள்ளைலோகச்சாரர் மாதிரி இழந்துட்டோமே அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்காத, அந்த இதனுடையதான நஷ்டம் என்னன்றது கூட தெரிஞ்சுக்காத இப்படியே கடந்த ஒரு ஜீவனை பார்த்து ஆச்சாரியர் கிட்ட அழைச்சி அவனுக்கும் உனக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன அப்படின்னும், கைங்கரியம் பண்ண எவ்வளவு ருச்சி அதில் வரணுமோ அந்த ருச்சியையும் உண்டாக்குறதான இந்த ஆச்சாரியன் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ஆன அடிமைகள் எல்லாம் பெருமாளுக்கு இப்படி செய்யணும், பெருமாளுக்கு இப்படி பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லச்சவே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாள்கிட்ட செய்யக்கூடியதெல்லாம் ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்குறார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஆச்சாரியனுக்கு அப்படி பார்த்து செய்யணும். யதா தேவே ததா குரவு அப்படிங்கிறது போல நம்ம ஆச்சாரியனுக்கு அப்படிலாம் செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற இந்த ஆசை வராத எப்படி இருக்க முடியும்? அப்போ இவனை விட்டு பிரிஞ்சு தரித்திருப்பாரார், அவர்களை எங்கே தேடுவது? அது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சவா ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சிருப்பாங்கிறதுக்கு நான் எங்கே போய் தேடுறது? அந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்க மாட்டான். விஷயமும் தெரிஞ்சு ஆச்சாரியனை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறார். சைத்தன்யம் உடையாரில் இப்படிப்பட்டவர்கள் இல்லையிரே. சைத்தன்யம்னா உணர்வு. இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வுன்னு ஒன்று இருக்கிறவன் எப்படி பிரிஞ்சிருப்பான் அப்படிங்கிறார். அடுத்து மனமே பேசு. மனசே நீ தான் சொல்லு, யார் பிரிஞ்சிருப்பான்னு சொல்லி பார்க்கலாம். ஒருத்தர் கூட விஷயம் தெரிஞ்சவா பிரிஞ்சிருக்க மாட்டான், விஷயம் தெரியாதனாலும் பிரிஞ்சிருப்பா. இல்லை அவன் கிருதஜ்ஞனாக இருக்கணும், அதாவது நன்றி கெட்டவனாக இருக்கணும். இது ரெண்டு பேரில் ஒருத்தர் தான். இவ்வளோ விஷயமும் கேட்டு தெரிஞ்சினவன் எவனாவது நன்றி கெட்டவனாக இருப்பான் ஆச்சாரியன் விஷயத்தில். ஏன்னா ஆச்சாரியன் செய்த உபகாரமானவதுன்னு போன பாசுரத்திலே சொல்லிட்டார். அவ்வளோ உபகாரியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் அதுக்கு மேலே
ஆச்சாரிய முகத்தினாலையும் சாஸ்திர முகத்தினாலையும் அவன் கேள்விப்பட்ட விஷயம் என்னடானா, ஆச்சாரியன் தான் நமக்கு வகுத்ததான உடையவர், சேஷி, அதை எஜமானன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த ஆச்சாரியனை கைங்கரியம் பண்ணாது பிரிஞ்சு இருக்கிறதுக்கு எப்படி முடியும்? அல்ல மனமே பேசு. ஆச்சாரிய கைங்கரிய ஆதிகளால் அல்லது தெரியாத மனசே. மணவாள மாமனிகள் தன் மனசை பார்த்து சொல்லிக்கிறார். அவருடைய மனசு எப்படி கிடையாது? ஆச்சாரிய கைங்கரியம் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்மனே ஒரு ஆளே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியதான மனசு. உண்டாகில் இத்தை ஆராய்ந்து சொல்லிக்கான். அதை மாதிரி யாராவது இருப்பாளான்னா நீ தான் மனசை சொல்லி காட்டு பார்க்கலாம். யாராவது இருப்பாளான்னா உலகத்தில். எதிராசா என்னாலும் உந்தனக்கே ஆட்கொள் உகந்து என்று ஆதரித்து போரும் அவருடைய திருவுள்ளம் இரே. இவருடைய மனசு, மாமனிகளுடைய மனசு எப்படி இருக்கிறானா, அவர் தானே சொல்றார். ஆர்த்தி பிரபந்தம் முதலியவர்கள்லாம் எதிராஜா என்னாலும் உந்தனக்கே ஆட்கொள் உகந்து, உனக்கே அடிமை செய்யும்படியா என்ன ஆட்கொள், அப்படி திருத்தி பண்ணிக்கொள்ளணும். அதுவும் எந்த காலத்திலையும் ஒரு க்ஷணம் கூட ஒழிச்சல் இல்லாத உனக்கே கைங்கரியம் பண்ணணும், ஒழிவில் காலமெல்லாம் அப்படிங்கிறது போல ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு கேட்கக்கூடிய மனசாக இருக்கிறதுனால, ஏற்கனவே பாசுரத்தையே அப்படி பாடியிருக்கிறதுனால சுவாமி மணவாள மாமனிகளுடைய மனசு என்ன சொல்ல போடுனா, அப்படி ஒருத்தர் பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. இந்த விஷயம் இதனுடைய அர்த்த கௌரவம் தெரிஞ்சுடுத்தோன்னா எவனுமே விடமாட்டான் அப்படின்னு சொல்கிறதான் அவருடைய மனசு. ஆகையால் தம் திருவுள்ள மறிய இல்லை என்கிறார். ஆக அவர் மனசு சொல்றது இருக்கவே முடியாது அப்படிங்கிறது. பிரிஞ்சு இருக்க ஒருத்தர் இருக்க மாட்டா அப்படின்னு. இதுதான் பாதரேகா சமர்பிரிகையாலே அவரிடத்தில் பரிவாலே தம் திருவுள்ளத்தில் பரிவுதோற்ற அருளிச் செய்தருளினது என்று அருளிச் செய்வர். அந்த அனந்தரத்திலே எந்தாய் எதிராசா, இந்த தனி இருப்பில் எந்தாய் அந்தன்னை இனி, எந்தாய் அந்தன்னை இனி நீக்கி கந்தாளை அண்ணனை போல் கண்கரிச்சருண்டாக்கி வந்தாரனை நோக்குவாய் என்றும் அருளிச் செய்தாராம் அப்படிங்கிறார். மணவாள மாமனிகளுக்கு பாதரேகா சமரா இருக்கக்கூடியவர் அப்படின்றது கோவில் கந்தாடை அண்ணன் சுவாமியை சொல்வா. அவர் தான் பொன்னடியான் செங்கமலம்னு சொல்வா. அவர் ஒரு சந்தர்ப்பம் பிரிஞ்சு இருக்கச்ச, சிஷ்யர் பிரிஞ்சு போயிட்டார். ஆச்சாரியர் சொல்றாராம், எனக்கு கண்ணீர் பொங்கிண்டு வருதே, பேர்பட்ட அருமையான சிஷ்யன் என்னை விட்டு போயிட்டானே பிரிஞ்சு அப்படின்னு மணவாள மாமனிகளே கண்ணீர் விட்டிருக்கார். கந்தாடை அண்ணனை போல் கண்கரிச்சல் உண்டாக்கி வந்தாரனை நோக்குவாய் அப்படின்னு மாமனிகளே அருளி செய்த வாக்கியம். ஆச்சாரியன் எப்படி இந்த சிஷ்யன் இப்பேற்பட்ட அத்தியந்த பிரேமையோட பரமசேஷனாக பரதந்திரனாக தங்கிட்ட இருக்கிற ஒருத்தர் பிரிஞ்சா சேஷிக்கியாக எஜமானனான உடையவனான ஆச்சாரியனுக்கு எப்படி விஸ்லேஷம் தாங்க முடியாது இருக்குமோ அது மாதிரி தான் சிஷ்யனுக்கும் இருக்கும். அதுதான் தெய்வவாரி ஆண்டான் போன்றவாள்லாம் நேற்றே சொன்னோம் இல்லையா. அவர் எங்கேயோ மேல் நாட்டுக்கு கிளம்பி இந்த பக்கம் கேரளாவுக்கு கிளம்பிட்டார், மலை நாட்டுக்கு. அதுவும் திருவனந்தபுரம் வச்சு இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருந்து கைங்கரியத்தை பார்த்துக்கோன்னா அவரால் பார்த்துட்டு இருக்க முடியலையே. விஸ்லேஷம் தாங்க முடியும், பிரிவாற்றாமை தாங்க முடியாத கடைசியில் கிளம்பி அவ்வளோ தூரம் போயிட்டார், திருவனந்தபுரம் கிட்ட போயிட்டார். ஆச்சாரியனை பார்த்தோடனே அப்படியே கல் மாதிரி எழுந்து உக்காண்டு ஜில்லு திருவடியில் சேவிச்சுட்டு எழுந்து ஆசாசியாக ஓடி ஓடி கைங்கரியம் பண்ணதை பார்த்தா இவரா சாக கிடக்கிற மாதிரி கடந்தார், இவரா கடைசி காலம் வந்தவரை போல கிடந்தார் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படும்படிக்கு ஆயிட்டாராம். ஏன் ஆச்சாரிய விஸ்லேஷம் பொறுக்க முடியாது அப்படின்னு வச்சு இந்த மாதிரியான எடுத்துக்காட்டு. அங்கே தெய்வவாரி ஆண்டான் ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்ச சிஷ்யன், ஆச்சாரிய கைங்கரியத்தை விட்டு பிரிஞ்ச சிஷ்யன். இங்கே மணவாள மாமுனிகள் சிஷ்யனை விட்டு பிரிஞ்ச தாபம், கந்தாடை அண்ணன் சுவாமி விட்டு பிரிஞ்ச தாபத்தை சொல்றார். ஆக இத்தால் தத் பத சேவைக்க தாரகராயிருக்கும் ஆச்சாரிய பரதந்திரரில் தங்களுக்கு எல்லாமாயிருக்கிற ஆச்சாரியனை விஸ்லேஷித்திருக்க மாட்டார்கள் என்று கருத்து அப்படின்னு முடிக்கிறார். ஆக அப்படிங்கிறதுனாலே அந்த பாத சேவைக்கு தாரகராக இருக்கும் ஆச்சாரியனுடைய திருவடிவாரத்திலிருந்து அந்த கைங்கரியம் பண்ணுறதே தனக்கு தாரக போஷக போக்கியமாக நினைச்சிருக்கக்கூடியவர் ஆச்சாரிய பரதந்திரரில் தங்களுக்கு எல்லாமாய் இருக்கிற ஆச்சாரியனை தனக்கு எல்லாம் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான்னு சொல்லும்படியா இங்கே எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசி என்னுடைய வானால் அம்பினால் அரக்கர்னு அங்கே சொல்லிச்ச திருமங்கை ஆழ்வாரும் எல்லா வரவும் பெருமாள்னு சொன்ன மாதிரி எனக்கு எல்லா வரவும் எங்கள் ஆச்சாரியர் தான் அப்படின்னு இருக்கிறவா விஸ்லேஷித்து இருக்க மாட்டார்கள் என்று கருத்து அப்படின்னு முடிச்சுவிட்டார். அதனால் ஆச்சாரியனை பிரிஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிறார். இது 2 பாசுரத்தினால அவர் பண்ண உபகாரத்தினாலேயும் அவரை பிரிஞ்சிருக்க முடியாது. அதோடு இல்லாத அவர் தான் நமக்கு சேஷி வகுத்ததான உடையவர், நமக்கு சுவாமி அப்படின்னு தெரிஞ்சதுனாலையும் அவருடைய கைங்கரியம் தான் தனக்கு பரம தாரக போஷக போக்கியம்னு தெரிஞ்சவன் எவன் தான் விடுவான், ஆச்சாரியனை பிரிஞ்சிருப்பான்
அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இனிமேல் ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனும் அவருடைய கர்த்தவியம் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறார். ஆச்சாரியனுக்கு கர்த்தவியம், சிஷ்யனுக்கு கர்த்தவியம் என்ன, சொரூப லட்சணத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தில், அதாவது 65வது பாசுரத்தில் சொல்ல போகிறத அடுத்து அனுபவிக்கலாம். சுவாமி ராமானுஜன் சுவாமி மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு. ராமானுஜா நமோ ராமானுஜா பரஜோ ராமானுஜா ஜெயதி ராமானுஜா. ராமானுஜன் திருவடிகளே சரணம். ஜெய் மாமுனிகள் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.